பித்தப்பையில் கல் இருந்தது தொடர்பாக கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்த நிலையில் மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என இளைஞரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் 32 வயதுடைய அவர் நேற்று முன்தினம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் வயிறு வலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டிருந்த பொழுது பித்தப்பையில் கல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதற்கு முன்னதாக ஏற்கனவே விக்னேஷ் தனியார் மருத்துவமனையில் அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பொழுது அங்கு அதிக கட்டணம் கேட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாகவும் அந்த உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவருக்கு எமர்ஜென்சி வார்டு என்று சொல்லக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தேவையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அப்பொழுது அவருக்கு முடியாத ஒரு நிலை இருந்ததாகவும் உடல்நிலை மேலும் மோசமடைந்திருந்ததன் அடிப்படையில் அவருக்கு வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டதாகவும் மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மருத்துவர்கள் போதிய அளவில் பரிசோதனை செய்யவில்லை, சிகிச்சை அளிக்கவில்லை என அவரது பெற்றோர்கள் குற்றம் சாட்டி தற்பொழுது வாக்குவாதத்தில் காவல்துறையினரோடு இருந்து வருகிறார்கள். அதே போன்று விக்னேஷ் உயிரிழந்ததற்கு மருத்துவர்களே காரணம், மருத்துவர்கள் இல்லாததே காரணம் என குற்றம் சாட்டக்கூடிய உறவினர்கள் மருத்துவத்துறை அமைச்சர் நேரடியாக வந்து இது குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் அதே போன்று மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நேற்று முன்தினம் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் காரணமாகவே உரிய சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இருந்தபோதும் மருத்துவமனை தரப்பில் போதிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக மருத்துவமனையினுடைய தரப்பிலிருந்து தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.